ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய செயலா இது அப்படின்னு முகம் சொல்லிக்கிறாங்க மாணவர்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மது போதையில அரசு பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் வகுப்பறையில ரகளில் ஈடுபட்ட சம்பவத்தின் வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பிருந்துச்சு. இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம். எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல. இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. உட்கார முடியல அந்த வாத்தியார்னால. திருச்சி மாவட்டம் வையமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளியில கடந்த ஆண்டு 35க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்றுட்டு வந்தாங்க. நடப்பாண்டுல 25 மாணவர்களே பயின்றுட்டு வராங்க. இந்த பள்ளியில பணியாற்றும் ஒரே ஆசிரியர் ஆரோக்கியராஜ் தான் காரணம். அதுக்கு தினமும் மது போதையில பள்ளிக்கு பாடம் நடத்த வருவார்னு இந்த பள்ளி ஊழியர்கள் சொல்றாங்க. தலைக்கேறிய போதையில நிக்க கூட முடியாத சூழல்ல வகுப்புக்கு வந்து சரிந்து விழுவதும், சாயங்காலம் எழுந்து வீட்டிற்கு செல்வதுன்னு அட்டூழியத்துல ஈடுபட்டு வருவதா சொல்றாங்க. இதனால மாணவிகள் பெரும்பாலும் பள்ளி தூய்மை பணியாளர்கள் கவனித்துக்குவாங்களாம். தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அப்படிங்கறதுனால ஆசிரியர் ஆரோக்கியராஜின் அட்டூழியம் வெளியே தெரியாம இருந்திருக்கு. மது குடிச்சிட்டு பள்ளிக்கு வர வேண்டாம்னு எச்சரிக்கும் பள்ளி தலைமை ஆசிரியரையும் இவர் மிரட்டி வந்ததா சொல்றாங்க. சம்பவத்தன்னைக்கு போதை எல்லை மீற தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்று இவர் ரகளையில ஈடுபட்டிருக்காரு. இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம். எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல. இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. உட்கார முடியல அந்த வாத்தியார்னால. அதுக்கப்புறமா வகுப்பறைக்கு வந்த அவரு சேர் மற்றும் டேபிள் உள்ளிட்டவற்றை கீழே தள்ளிவிட்டு உடைச்சிருக்காரு. இதனால வையமலைப்பாளைய பள்ளிக்கூட மாணவர்களோட கல்வி கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏற்கனவே இவர் மீது புகார் அளிச்சும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லைன்னு ஆசிரியர் ஆரோக்கியராஜ உடனடியா பணி நீக்கம் செய்ய வேண்டும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம். எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல. இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. உட்கார முடியல அந்த வாத்தியார்னால.